தம்பதிகளுக்கு தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். Cool thing about this section is the pay what you want section. So we have what do you call water bottles. நாங்களே வீட்ல கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி upcycle பண்ணிப்போம். இதெல்லாம் பிராண்டட் வித் பிரைஸ் டேக்னா 50% அப்படி போட்டு கொடுப்பாங்க. ஓகே. இன்னும் கூட உங்களுக்கு கம்மியா இது 3999 இருக்குது. சின்ன 300 rupees அப்படி வரும். 1000 rupees 1500 வரைக்கும் கார் சீட் கொடுத்துருக்கோம். பிராண்டே 5000. இப்போ இந்த பாப் அப் சேல் வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ற ரேட்ல வருமா இல்லன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் இதெல்லாம் நாங்க மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டம். இது த்ரிஃப்டட்னு சொன்னா நம்ப முடியுதா பாருங்க. கண்டிப்பா ஒண்ணுமே இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு 2010ல நான் போட்டுட்டு இருந்த ஒரு ஸ்டைல் 50 ரூபாய்க்குன்னா 300 ரேஞ்சிலே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. நல்ல பிராண்டட் டாப்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 ரேஞ்சே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 41 செஷன் மேல இங்க பே வாட் யூ வாண்ட் பாருங்க. ஓகே. நீங்க இது வந்து என்ன வேணாலும் கொடுத்துட்டு 1 ரூபாய்ல ஸ்டார்ட் பண்ணி உங்களோட விருப்பம் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். விகடன் வியூவர்ஸ்க்கு விஜயனிலோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகமே வந்து எதை நோக்கி போகுது அப்படின்ற கேள்வி நமக்கு ரொம்ப ஒரு பெரிய குவெஸ்டனா இருக்கு. என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் அண்ட் கன்சர்வேஷன், ரீசைக்ளிங், அப்சைக்ளிங், அதுக்கப்புறம் ரெடியூஸ் த வேஸ்ட் அப்படின்றது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைய தேதியில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. அண்ட் இது வந்து ஒரு யூனிக்கான ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். வேஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அதை ரீசைக்கிள் பண்ற விதமா இருக்கலாம், இல்லைன்னா அப்சைக்கிள் பண்ற விதமா இருக்கலாம். அதை வந்து ஒரு அழகான விஷயமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சி வந்து எடுத்துட்டு இருக்காங்க வேஸ்டட் 360 சொல்யூஷன்ஸ். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக உள்ள காத்துட்டு இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேஸ்டட் 360 சொல்யூஷன்ஸோடைய செக்ரிகேஷன் யூனிட்ல இருக்கோம். ஸோ எங்கேருந்து நீங்கள் அனுப்பியிருந்தாலும் அது என்ன மாதிரியான கண்டிஷனில் இருந்தாலும் இங்கே தான் வந்துட்டு அதை செக்ரிகேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து கிளாத்ஸ் அனுப்பியிருக்கலாம், இல்லைனா வந்து டின்னர் க்ராக்கரி ஐட்டம்ஸ், இல்லைனா என்னென்ன ஐட்டம் நீங்கள் அனுப்பியிருந்தாலும் இங்கே தான் வந்து அந்த உடைய பொருளுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து பிரித்து எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு செட் ஆஃப் கிளாத்ஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா, இது வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு இதை வந்து லாண்ட்ரி போடணுமா இல்லைனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு நீட்டர் வெர்ஷனாக தான் இது வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ லைக் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லாண்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் அயனிங் பண்ணி மேலே வந்து உங்களுக்காக டிஸ்பிளேல இருக்கும். ஸோ லைக் ரீபர்த் அண்ட் எலிவேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இது வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேலே இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து இங்கே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்ராஸ் ஸ்டாக்கீஸோடைய பொன்னியின் செல்வன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இவங்க வந்து த்ரிஃப்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ லைக் வந்து இதை ரீயூஸ் பண்ற மாதிரியா எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த வருஷங்களா நிறைய ஐட்டம்ஸ் வந்து அதாவது அங்கே இருக்கக்கூடிய க்ரௌட்ஸ் அண்ட் எல்லாரும் போட்டிருந்த ஆர்னமெண்ட்ஸாக இருக்கலாம், ஜுவல்லரிஸ் அண்ட் அட்டையர்ல இருந்து ஒரு சின்ன மஸ்டாச் இல்லை விக் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கூட வந்துட்டு அவங்க கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. இது யூஸ் பண்ண முடியாத விஷயங்களையும் டொனேஷன்ஸ் ஒரு அந்த மாதிரி பல விஷயத்துக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் வேஸ்ட்லேருந்து பிளாஸ்டிக், எலக்ட்ரானிக் வேஸ்ட், கான்கிரீட் டெப்ரிஸ், நீங்கள் வந்து குக்டு ஃபுட் வேஸ்ட் கூட இவங்க பண்ண போகிறாங்க, வெட் வேஸ்ட் அதெல்லாமே நம்ம சொல்கிறது. ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய பூல இருந்து ஆக்சுவலி கோயில இருந்துலாம் கூட இவங்க பூ கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அகர்பத்தீஸ் அண்ட் அதுல இருந்து வந்துட்டு உங்களுக்கு லைக் சென்டட் ஐட்டம்ஸாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல இருக்கு அப்படின்னும் போது ரொம்பவே அழகா இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு இங்க பாக்குற ஐட்டமே வந்து அவ்வளோ நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து செக்ரிகேஷன் ப்ராசஸ்ல வந்து கோ த்ரூ பண்ணிட்டு நமக்கு மேல டிஸ்பிளேல வரப்போகுது. ஸோ நம்ம போய் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேபி ஆனி இப்போ ஆண்டர்பிரினர் ஆனியா ஒரு அழகான த்ரிஃப்ட் ஸ்டோர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா எங்கே ஆரம்பிச்சது? ஸோ ஆக்சுவலாக நான் வந்து வீட்லேயே இந்த மக்கும் குப்பையும் மக்காம குப்பையும் செக்ரிகேட்டடாக வைக்கிற டைமில் ஐ ஸ்டார்டட் செக்ரிகேட்டிங் அட் ஹோம். ஸோ செக்ரிகேட்டிங் அப்போ வந்து ஒரு வேஸ்ட் பிக்கரோட ஒரு கான்வர்சேஷன், சரி இந்த வேஸ்ட்லாம் எங்கே தான் போகுதுன்னு. தட் டைம் ஹீ செட் இது எல்லாமே டம்ப் யார்ட்ஸ் தான் போவோம், லேண்ட்ஃபில்க்கு தான் போவோம், எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒன்லி பெட் பாட்டில் அந்த மாதிரி பேப்பர் காட்டன்லாம் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் இன் 2017. நிறையா டிஃப்ரெண்ட்டாக
பேண்டமிக்ல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு in 2022 we started this. பியூட்டிஃபுல். எல்லாருக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது வந்து பேபி ஆனியா உங்களை வந்து பரிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா இந்த ஒரு ஸ்பார்க்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் நிறைய ஆல் தீஸ் இயர்ஸ் நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் டுவர்ட்ஸ் திஸ் டர்ன் அப்படின்னு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து தோணியிருக்கும் இல்லையா? I would like to say that the overflowing dustbins, animals வந்து அந்த பிளாஸ்டிக்கை ஈட் பண்ணி பார்க்குறது that affected me a bit. So நம்மளே அந்த குப்பையில் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடாதுன்னு that was the journey. So that I would say that animal connection to waste is what got me really inclined. Yeah. And ஒரு ஆக்டர் டர்ன் டு ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த ஃபீல்டு விட்டுட்டு ஒரு ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஆண்டர்ப்ரனர் நம்மளுடைய ஓன் விஷயத்தை நம்ம பண்ணலாம், ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்டு வரலாம், நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க, பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஸோ எதனால? சின்ன வயசுல இருக்கிறப்போ எனக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் இல்லைல்ல, இதுதான் பண்ணணும், இதெல்லாம் யூ டோன்ட் நோ த டிஃப்ரென்ஸ். பட் வயசான டைம்ல I can't say that from acting நான் டைரெக்டாக இது பண்ணேன். 10 years நான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் இன் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங். அந்த டைமில் 20s எனக்கு தெரிஞ்சது நான் வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஷாப்பிங், வெளியே போகிறது, புது திங்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ ஃபார் மீ திஸ் இஸ் த ரைட் திங். ஐ டோன்ட் திங்க் ஐ வுட் ஹவ் பின் அ கிரேட் ஆக்டர் எனிவே. இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டோர் த்ரிஃப்டிங்காகவே ஒரு டெடிக்கேட்டடான ஒரு விஷயம் அண்ட் ரீசைக்ளிங், அப்சைக்ளிங், ரீஃபர்பிஷ்ட் ப்ராடக்ட்ஸ்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கான லைக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே ப்ரொக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும்? இதுக்காக பர்டிகுலராக தேடி தேடி அலைஞ்சு எடுத்துட்டு வரணும் இல்லையா? இட்ஸ் பீன் லைக் எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கும் போதே. அது எவ்வளோ டயரிங்காக இருக்கு. நாங்கள் வந்து அந்த ப்ராசஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இது டி நகரில் த்ரிஃப்ட் ஸ்டோர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஆனால் கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க, we have a dry waste collection center. So 9 AM to 8 PM 365 days a year வந்து எல்லாருமே இந்த பிரிச்ச பிளாஸ்டிக், துணி, கிழிஞ்சு போன துணி, நோ ப்ராப்ளம், டோன், ஸ்டெயின் எல்லாமே இங்கே எடுத்துட்டு வரலாம். ஸோ தட் வே இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு ஆக்சஸ். ஸோ ஸ்கூலுக்கு போகிறப்போ, காலேஜ்க்கு போகிறப்போ, இல்லைன்னா ஆஃபீஸ்க்கு போகிறப்போ அது டைரெக்டாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ தட் வே we've simplified it. இந்த டி நகரில் இல்லாமல் we also have different drop off points. அண்ணா நகர் இருக்கு, கொட்டிவாக்கத்துல we've partnered with different like-minded businesses and organizations. So அந்த collection வந்து இந்த நிறைய இந்த schools, collegesலும் collection drive பண்ணுவோம். So from all these places including our own collection அதை எடுத்துட்டு வந்துட்டு further-ஆ பிரிச்சுட்டு we use self-help group women and communities to split the things. அது clean பண்ணிட்டு எது ரிப்பேருக்கு போகணும், எது ரீசைக்ளிங்க்கு போகணும், it's a long thing. So இந்த thrift store நீங்க பார்க்குறது will be 3 to 5% of what we get in a month. Okay. So it's very less, but it helps us sustain our operations. Beautiful. And வந்து most of the peopleக்கு, ஏன்னா இப்போ ஜென்சியில் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து thrifting is like வந்து வாவ் இது வந்து இதையே வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். they are like open to thrifting. பட் ஆனால் கொஞ்சம் 90s and 80sலாம் பார்க்கும்போது இது ஜஸ்ட் செகண்ட் ஹேண்ட் தானே, ரெண்டாக தான் வரக்கூடிய ஒரு ஆப்ஷன். இது வந்துட்டு எல்லாமே கிழிஞ்சது, ஸ்டெயின் ஆனது, இது புதுசு இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்போது அது எப்படி நீங்க டேக்கிள் பண்றீங்க? அந்த கியூரேஷன்ல we are trying our best. So எல்லாமே கொஞ்சம் quirky-ஆ, கொஞ்சம் டிஃப்ரெண்டா. But the truth is நீங்க பாக்குறது வந்து 90% will be western items. So இதெல்லாம் நாங்க வந்து NGO-க்கு டொனேட் பண்ண முடியல. So அதனால தான் இந்த இடமே ஸ்டார்ட் ஆச்சு. So கட்லரி, க்ராக்கரி, இந்த மாதிரி ஆக்சசரிஸ் NGO-ல கொடுத்தா ஒரு 2-3 பசங்களுக்கு இல்ல பர்சனுக்கு வரும். பிளஸ் எல்லாருமே கோச்சுப்பாங்க. So we thought okay சரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் எப்படி நம்ம ரீசேல் பண்ணிட்டு how can we do the best in it. It's a good thing in a smaller way. So நம்ம ஸ்கேல்ல எடுத்துட்டு போனா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போதைக்கு it's so far so good. Okay. And again வந்து thrift store அப்படின்னு சொல்லும்போது காஸ்டிங் எல்லாம் நீங்க எப்படி டிசைட் பண்ணுவீங்க? பிகாஸ் ஒன்னொன்னுக்கும் வந்து நம்ம தனியா ஒரு நியூ பீஸ், ஃப்ரெஷ் பீஸ் வாங்கும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். பட் ஆனா இங்க ரொம்ப அஃபோர்டபுளுக்கும் ரொம்ப
இதுவா நீங்க வந்து பண்றபோது அதுக்கெல்லாம் எப்படி நீங்க காஸ்டிங் டேக் பண்ணுவீங்க? So if you see in this section la வந்து western items we keep it between 100 to 500 to 700, right? So this is based on the brand. So ரொம்ப நல்ல brands வந்து கொஞ்சம் ஹையரா பிரைஸ் பண்ணிருப்பாங்க. சில துணி பாத்தீங்கன்னா புது டேக் போட்டு இருக்கும். அந்த துணிலாம் or even items ஏதாவது புதுசா இருக்கு பிரைஸ் டேக் ஓட we do 70 to 80% off. Okay. So and we also have a discount section. அது எப்பவுமே through the year it's between 30 to 50 rupees. Okay. So one range of items வந்து different pricesல we ourselves are learning. யாருமே நம்மளுக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கல இப்படிதான் thrift store நடக்கணும்னு. நீங்க சொல்ல எனக்கு வந்து ஒரு இடத்தையுமே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, நான் ரொம்ப இன்ட்ரிக்டா இருக்கேனே சொல்லணும். லைக் வந்து எனக்கு ஒன்னொன்னா நீங்க வந்து பார்த்து லைக் வந்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க. எனக்கு வந்து நீங்க இதெல்லாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன், ஆர் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூனிக்கா இருக்க ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னா எனக்கு நீங்க காட்டினீங்கன்னா I'll be like so happy. பாக்குறவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. Done. So like let's go. உங்களுடைய scrunchiesல இருந்து ஆரம்பிக்கலாம் because yeah. So some of these scrunchies if you see are made by our akkas in house. அவங்களே நம்ம கிட்ட மெஷின் இருக்கு. So நல்ல cloth வந்திருக்கு, துணி ரொம்ப டேமேஜ்டா இருக்கு, சரி கொஞ்சம் அப்சைக்கிள் பண்ணி பார்க்கலான்னு இந்த மாதிரி scrunchies பண்ணுவாங்க. They themselves experiment in their own products what all we can do. Okay. So இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் இந்த ஷால் போடுவாங்கல்ல ஈவென்ட்டுக்கு, ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் சேல் ஆகாது. So it's not like we upcycle anything which has a good end market value. So இது சேல் ஆகாது, இந்த கண்டிஷன்ல இப்ப சேல் ஆகாது, ஆனா ரீசைக்ளிங்க்கு போட முடியல. So that's how we start experimenting. So everything else வந்து the thing is இந்த ஸ்டோர்ல வந்து வாரம் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். ஒரு 50% தான் மெயினா இருக்கும், பட் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். லைக் எனக்கு வந்து இந்த ரெசன் பிளாட்டர் ரொம்ப இதுவா இருந்தது. லைக் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா தெரியல, யாரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க, இல்ல யாருக்கும் கிஃப்டா வந்திருக்கும். அவங்களுக்கு யூஸ் ஆகாத டைம் வந்து இங்க வந்திருக்கும். So maybe these are the small damages that is the reason they don't want. But எங்களுக்கு இது நல்ல கண்டிஷன்ல இருக்கு, டெஃபினட்டா ஒரு 150 rupeesக்கு கூட போகும். So we bring it upstairs. Nice. இப்போ இது எவ்வளவு ரேட்ல நீங்க இது போகுது? 150, 180 like that. 150க்கு ரெசின் பிளேட். வாவ். எல்லாருமே நினைப்பாங்க கிளாஸ்னா ரீசைக்கிள் பண்ணலாம், இது டெஃபினட்டா ரீசைக்கிள் ஆகும். பட் தி ட்ரூத் இஸ் இந்த மாதிரி கிராக்கரி, மிக்ஸ்ட் மெட்டீரியல், கிறிஸ்டல், நார்மல் கிளாஸ்வேர், ஸோ இதெல்லாம் ஆக்சுவலா இது உடஞ்சி இருந்ததுன்னா லேண்ட்ஃபில்க்கு தான் போகும். இட்ஸ் நாட் லைக் வந்து இது செப்பரேட்டா ஃபெசிலிட்டிக்கு எடுத்துட்டு யாரும் ரீசைக்கிள் பண்றாங்க, அது ஒரு மிஸ்கன்செப்ஷன். So இது ரீசைக்ளிங்க்கு போறது இல்ல. இந்த மாதிரி கிளாஸ் வேஸ்லாம் என்ன பிரைஸ் ரேஞ்ச்ல ஸ்டார்ட் ஆகுது? So these start from 50 to 80 rupees and they go up to say 800 900. அதுக்கு மேல it will only be something that is already price போட்டு இருக்கு, புதுசா இருக்கு, இல்லனா it's China or type of crystal. So அது ஆல்ரெடி ஒரு ஸ்டாம்ப் இல்ல ஒரு மார்க் இருக்கும் அந்த மெட்டீரியல்ல. So that's when we also know அது ரொம்ப வேல்யூன்னு. So it's not like we are antique collectors. ஆனா சீரியஸ்லி ஒரு விஷயமா நம்ம பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸ்மால் ஃபர்னிச்சர், ஜுவல்லரி, ஆக்சசரிஸ், அவங்க ஏதாவது டெக்கார் ஐட்டம் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அண்ட் வி ஆல்சோ டிட் ரீசெண்டா இந்த மணிரத்னம் மெட்ராஸ் ஸ்டாக்கீஸோட பொன்னியின் செல்வன் 1 and 2 எல்லாம் ஸ்டாக்கும் நாங்க வந்து ப்ரொடக்ஷன் houses and we were able to get it ready and resell it as well. So there are a lot of unique things that make its way to the store. Beautiful. And நிறைய செக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியுது வெஸ்டர்ன் வேர்ஸ்லயே. கிராப்ஸ்ல இருந்து டாப்ஸ்ல இருந்து பேண்ட்ஸ், ஃபுல் ட்ரெஸ்ஸஸ், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. நாங்க கியூரேஷன் பண்றப்போ சரி இது வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ் நல்ல பிராண்டா இருக்கு, H&M, Zara, Chemistry, and இந்த மாதிரி things it will be like a good idea to rather resell it. So that's how we curate the clothes over here. So if you see most of the western
items is what you'll see inside. Okay. This, if you see, is a brand called Porul Restore. அவங்க வந்து இந்த வேஸ்ட் வுட்டோட கொஞ்சம் அப்சைக்கிள் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. ஸோ இந்த ஃப்ளட் டைம்ல இந்த வுட் எல்லாம் உடஞ்சு போன வுட் இல்லைன்னா நம்ம பேலட் வுட் எல்லாம் அது எடுத்துட்டு she makes it into smaller products. அவங்களும் carpenter, she also makes, so it's just a storage box. Oh, so nice. she makes smaller products. She's actually art director. She worked on Ponniyin Selvan 1 and 2. Small experiments she makes, stuff like this. So idil wood ella namba nanikrom idu use பண்ணுவாங்க, but actually it gets completely discarded. It's very difficult to process. It's very difficult to take care of it. இப்ப carpentersum kadikkiradhu romba expensive, or nobody also puts that inclination. நான் எதுக்கு carpenter கூப்பிட்டு வாங்கணும், நான் இந்த brandsல pepper fry, urban clap இதெல்லாம் நான் வாங்கிக்கலாம். So there's a lot of things that we need to fight towards to keep sustaining, but இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால maybe people will choose more sustainable, because once in a while we sell furniture also. மென்ஸ்க்கு வந்து இந்த மான்யவார், ஃபேப் இந்தியா அந்த மாதிரி நிறைய துணி வந்துட்டு இருக்கோம். ஏதாவது பர்டிகுலரா இந்த சூட் ஜாக்கெட் எல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா they can come and ask us, especially low income groups. இங்க வாங்காம நாங்க ரெண்ட் பண்ணலாம், அதுவும் ஆப்ஷனா நாங்க கொடுப்போம். So there's a lot of opportunity for things with us. So we are in the elevate section. நான் ஸ்டார்ட் பண்றப்போ இந்த செக்ஷன் வந்து ஒரு ரிப்பேர் சென்டரா நான் வைக்கலாம்னு நினைச்சேன். Because that was fully western, but as we used to get lot of in the drivers house helpலாம் இங்க வந்து drop பண்றப்போ, என்ன மேம் எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு ஒரு சாரி துப்பட்டா பேண்ட் ஷர்ட் எல்லாம் எங்களுக்கும் வைக்கலாம்ல, எல்லாமே வெஸ்டர்ன் தான் இருக்குன்னு சரி ஒரு டிஸ்கவுண்ட் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். So we started keeping kurti, sari, dupatta, இந்த shirt, pant, which we feel are not really for a fast fashion sort of audience. So இந்த செக்ஷன்ல வந்து சரி எல்லாமே உள்ள வைக்கிறது ஒரு 30-50 குள்ள இருந்ததுன்னா people also find it comfortable to shop. So if you see a lot of the immigrant community, migrant community, worker communities, they come and shop from here. பசங்களுக்கெல்லாம் பல்கா t-shirt things and all they buy. If you notice, there are no kids clothes over here. We keep it only for donation. கீழ இருக்கும் donationக்கு. And the cool thing about this section is the pay what you want section. So we have a bunch of things that we stock over here in the madri, in the corporate mugs, logos, what do you call, water bottles, kids toys. engalke theriyadu enna price pandradhunu. It's a minimum 1 rupee. Just to like move out material for us. Sudden ஏதோ இருக்கும், இங்க வந்தீங்கன்னா லக்கா இருக்கும். So elevate section இந்த பக்கம் இருக்கு சொன்னீங்க. Too much of Indian kurtis and ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. Like எங்களுக்கு அத பத்தி கொஞ்சம். So இங்க வந்து kurtis, blouses, இந்த duppattas, sarees, bed sheet, curtain எல்லாமே இந்த சைடுல கிடைக்கும். So we try our best to keep it between 30 to 50. And the idea is that சரி ஒரு Fab India kurti வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் வாங்குறதுக்கு, but it is good quality, it will last longer. So we try to bring these things over here so that number you can spend on aspirational. நம்ம துணியில வந்து ஒரு 300-400 rupees ஒரு kurti வாங்கிட்டு நீங்க காலேஜ் பசங்க, already you might be from a low income group, so why to go to all these brands and spend 299, 399, 499 for clothes that you're still outgrowing in some way. So இங்க இந்த காலேஜ் பசங்க நிறைய வருவாங்க. So 30-50 க்கு இந்த நல்ல kurti எல்லாம் காலேஜ்க்கு kurti தான் போட முடியும். So they buy these in bulk and go. So it's also much easier for them. So it's worked out for us as well as them. And கண்டிப்பா collections பார்க்கலாமா நம்ம? Yeah. இந்த செக்ஷன் வந்து டெய்லி நாங்க ரீஸ்டாக் பண்ணுவோம். ஸோ பீப்புள் வந்து பஞ்சா வாங்கிட்டு போயிடுவாங்க. there will be different kinds of assorted kind of clothes you will get over here. Suddenly you will get something that maybe someone made it for their event, இல்லனா ஸ்டிட்ச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு இது. இது ஆக்சுவலி வந்து ஆலியா பட்டோட இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கு. So there are a lot of interesting kind of items, and நம்ம இங்க வந்து drop off பண்ற ஆளுங்களே they bring their house staff, their people over here, and they give them 1,000 rupees, 1,500 சரி நீங்களே ஷாப் பண்ணிக்கோங்கன்னு, so that they can pick up whatever they want. So it's worked out well for us. We have a lot of people who come in for this sectionக்கே வருவாங்க. So through the year it used to be 50, weekend மட்டும் 30 ஆகுது. இப்ப சரி எல்லா நாளும் 30 தான்.
30 rupeesக்கு நான் இந்த செக்ஷன்ல இருந்து எதுனாலும் எடுத்துக்கலாம்ன்ற மாதிரியா? other than pay what you want. அது நீங்க you can pay whatever you want. Okay. And sarees கூட இருக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா? So sarees வந்து it sells out very fast. Okay. But right now we have 4-5 pieces in stock. Again, this we sell at 50 rupees. Okay. And it's not always something that people இது வந்து சாரிக்காக வாங்க மாட்டாங்க. இது மெட்டீரியலா வாங்கிட்டு they do some upcycling or they make it into other products. சரி, வந்து நம்ம இவ்வளோ வந்து சுற்றி பார்த்தோம், நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் த்ரிஃப்டாக பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய ரெனுமரேஷன்ஸ் ஆர் இதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க ஆன் ஃபியூச்சர்? என்ன மாதிரி அது போகுது? ஃபியூச்சர் இல்ல, மந்த்லியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்ட் பே பண்ணோம். we have more than like 12 people who work over here. இது சார்ட் பண்றப்போ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் 15 டன் வரும். Okay. So இது வந்து it will be less than 100 kg what we see. Okay. So lot of the so when you are talking about 15,000 kg வந்து நிறைய பேர் இருக்குறாங்க இதெல்லாம் சார்ட் பண்றதுக்கு. So the expenses go towards that, and we also take care of tuition for 5 waste picker order girl children. Okay. So monthly we pay about 10k to Kannagi Nagar Social Welfare Trust, where we take care of low income group illana both working parents ka avanga tuition teacher potu we take care of their education. Na enna notice pannena நம்ம free roaming waste picker இல்ல கைலாங்கடை ஆளுங்களுக்கு யாருமே support பண்ணல. ஆனா அவங்கனால தான் நம்மளோட சிட்டி இவ்ளோ க்ளீனா இருக்கு. So across the country alliance of waste pickers இருக்காங்க. All India Waste Picker Association, internationally கூட waste picker associationல இருக்கு, தமிழ்நாடுல இல்ல. ஸோ அவங்களுக்காக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும், அவங்களோட இஷ்யூஸ்க்கு, அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்களோட கம்யூனிட்டிக்கு. ஸோ ஃப்ரீ ரோமிங் வேஸ்ட் பிக்கர்ஸ் இல்லை ஸ்கிராப் ஷாப் நடத்துகிறவங்க, இல்லைன்னா நம்மளோட டஸ்ட்பின் உள்ள கை போட்டு எடுக்கிற ஆளுங்க, ஆர் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ், பர்டிகுலர்லி ஃபார் தெம் எதுவுமே இல்லைனால வி வாண்டட் டு ஸ்டார்ட் திஸ் ட்ரஸ்ட். ஸோ ஹை எண்ட் டாப் பிராண்ட்ஸோடைய ப்ரைஸஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா டாப்ஸ்லாம் வந்து 150லேருந்து 300, ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 200-400 ரேஞ்சில், லாங் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து 300லேருந்து 900 ரேஞ்சில். இது மாதிரி நியூ டேக்ல இருக்க நியூ கிளாத்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 50 to 80% ஆஃப்ல இருக்கு. மென்ஸ் வேர் கூட 200 and 400 ரேஞ்சில், அண்ட் மென்ஸ் ஜீன்ஸ் எல்லாமே வந்து ஒரு 200 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கு இல்லையா? ஸோ லைக் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஜீன்ஸ்லாம் என்ன ரேட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம், என்ன மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா இது எல்லாமே ஜீன்ஸ் ஸ்கர்ட் எல்லாமே 150 to 200 ரேஞ்சஸ் தான் வரும். ஓகே. ஆக்சுவலா இந்த ஸ்கர்ட்லாம் பாத்தீங்கன்னா பிராண்ட் இல்லைன்னா 100 rupees கூட வரும். 100-150 ரேஞ்சஸ் வரும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்க வித் பிரைஸ் டேக் சொன்னீங்க இல்லைங்களா, இதுதான் வித் பிரைஸ் டேக்கோட வந்திருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் பிராண்டட் வித் பிரைஸ் டேக்னா 50% அப்படி போட்டு கொடுப்பாங்க. ஓகே. இன்னும் கூட உங்களுக்கு கம்மியா, இது 3,999 இருக்கு இல்லைங்களா, இங்க 1000 rupees கூட கிடைக்க வாய்ப்பு. ஓகே. நல்ல பிராண்டட். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் லெங்த் பிளாக் ஜீனா இது வந்து பாத்தீங்கன்னா 200 ரேஞ்சிலே கிடைக்கும் இந்த பிராண்ட். ஓகே. ஜாரா பிராண்ட். ஓ நைஸ் அக்கா. இதுல வந்து பிளஸ் சைஸஸ்லாம் இருக்குமாக்கா? எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு. கொஞ்சம் பெரிய சைஸாவே தான். அது ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வைஸ் இல்ல, நீங்க எந்த சைஸ் எடுத்தீங்கனாலும் அந்த பிரைஸ் தான். ஓ, வித் டேகோட இருக்குது மட்டும் தான் நம்மள பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். மீதி எல்லாம் அந்த ரேஞ்சஸ் தான். and இங்க குர்தாஸ்மே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் வந்து லாங் வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க பிரைஸ் ரெஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. லாங் டாப்ஸ்ல 300 ரேஞ்சிலே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. நல்ல பிராண்டட் டாப்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 வந்து ஸ்டார்ட் ஆகும். 300 மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 800-900 வரைக்கும் போகும். அதை விட ஜாஸ்தி வராது. நம்ம டாப் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலது வந்து செட்டாவே வரும். ஓகே. இது வந்து அப்படியே செட் செட். இது வந்து ஆக்சுவலா 400 rupees தான். வாவ், நைஸ். எலகண்டா இருக்கு. எலகண்டா இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி இதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 150-200 நல்ல பிராண்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாமே காட்டன். இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கட்டரி ஐட்டம்ஸ்லாம் எல்லாமே இப்போ நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 180 அந்த ரேஞ்சஸ் வரும். எல்லாமே விண்டேஜ் பீஸ் மாதிரி இருக்கும் இங்கே இருக்கிறது. ஓ, இப்போ இதில் நான் கிளாஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் எவ்வளோக்கா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 50-80 அந்த ரேஞ்சஸ் தான். 50 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹேண்ட் மிரர் நீங்கள் இங்கே மிரர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுவும் விண்டேஜ் பீஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கு. ஓ, இது ரெண்டும் செட்டா உங்களுக்கு வந்து செட்டா வந்திருக்கு. எஸ். ஓகே. இது 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 இண்டிவிஜுவலா கேக்குறீங்கன்னா தனித்தனியாவும் வாங்குறவங்க இருக்காங்க. செட்டானா 150 rupees கூட. ஓ
பியூட்டிஃபுல். இந்த ஐட்டம் எனக்கு ரொம்ப கண்ணு உறுத்திட்டே இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 50 rupees 80 rupees அந்த ரேஞ்சஸ் தான். இது என்னது இது ஆக்சுவலா? நம்ம வந்து இங்க எல்லாமே நீங்க கஸ்டமர்ஸ் தான் நிறைய எங்களுக்கே சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இது நாங்க இப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. உங்களோட யூஸ் பொறுத்தது. ஓகே, பட் இது உங்களுக்கு பாக்கிறதுக்கு இது நீங்க பாக்கிறதுக்கு நீங்க இயரிங்ஸ் போட்டுக்கலாம். ஓ நைஸ். உள்ள வந்து ஒரு மிரரோட அழகா இருக்கு. பிந்திஸ் ஆட் பண்ணிக்கலாம். நைஸ். ஆக்சுவலா இது வந்து நம்ம ஃப்ளவர் டெக்கரேட் பண்றத பண்ணிக்கலாம். இது ஹோம் சென்டரோடது நினைக்கிறேன். ஹோம் சென்டர் வித் பிரைஸோட இருக்கு. ஓகே. இது 4499 இருக்கு இல்லைங்களா? நம்ம ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees அந்த ரேஞ்ச் போயிடும். ஆக்சுவலா இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுக்கிறது எல்லாமே அவங்க விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாதிரி நிறைய பேர் கலெக்ட் பண்ணி போய் வைப்பாங்க. ஓகே. ஆக்சுவலா இவ்ளோ பெரிய வந்து கட்லரி வந்து நம்ம எப்படின்னா இந்த பெருசா மீன் வந்து ஃப்ரை பண்றது அந்த மாதிரி ஐட்டத்துக்கு இப்படி பண்ணி அவுட்டோர்ல எல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் எவ்வளவு வரும்? மேக்ஸிமமே 80-100க்கு மேல இருக்காதுடா. 80-100 மேல இருக்காது. 80-100 அந்த ரேஞ்சஸ் வரும். ஓகே. இங்க வந்து மென்ஸ்க்குன்னு இருக்கு. மென் ஷர்ட் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் கேக்குறதே மென் ஷர்ட் ரேஞ்ச் தான், கம்மியான கலெக்ஷன். இங்க உமன்ஸ்க்கு தான் நிறைய வேர்ஸ் இருக்கும். இதெல்லாம் 200 ரேஞ்சஸ் வரும். இது வந்து பாப் அப் சேல் போட்டு சொல்லிருப்பாங்க. ஆமா சொல்லிருப்பாங்க. அந்த பிராணி வெல்ஃபேர் அது போட்டிருக்காங்க. இதெல்லாம் 200 ரேஞ்சஸ் வரும். நீங்க இந்த சைடு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்க, இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பிராண்டடே அழகா 200 ரேஞ்சஸ் வரும். ஓகே. இது மாதிரி ஏரோ ஷர்ட்லாம் பாருங்க, பிராண்ட் ஷர்ட்லாம் 200 ரூபாய்க்கு ஏரோவோட ஷர்ட்ஸ் கிடைக்கும். நைஸ். இப்போ இந்த மாதிரி டெனிம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம கடைக்குள்ள போயிருந்தோம்னா 1.5 அப்படி ஆகும். இந்த பிராண்ட்லாம் பனானா ரிபப்ளிக்கோட பிராண்ட் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ். எல்லாமே பிராண்ட். இது ஒரு கலர் பிளஸ். இது 150 போடும். டி-ஷர்ட்ஸ் ரேஞ்ச். நைஸ். சூப்பரா இருக்குக்கா. இந்த மாதிரி அகர்பத்திலாம் என்ன ரேட்ல வரும்? அகர்பத்தில இதெல்லாம் எம்ஆர்பி, இதெல்லாம் டை அப் ப்ராடக்ட்ஸ். இது நீங்க அந்த இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பிரைஸ் தான் 160 rupees. இது சோப், இது எல்லாம் ஹேண்ட்மேட். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 116 110 அந்த ரேஞ்சஸ் வரும். புக்ஸ் எல்லாம் எப்படி? புக்ஸ்லாம் 50 80. ஹார்ட் கவர் புக்ஸ் 100 rupees. நைஸ். எல்லா புக்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு. இங்க டை நிறைய இருக்கு. டை வந்து 50 rupees. 50 ரூபாய்க்கு டை. 50 ரூபாய் டை உங்களுக்கு. இதெல்லாம் ஜான் மில்லர் டை பாருங்க. இதுவும் பிராண்டட். கொரியனர் நிறைய பிராண்ட் இருக்கு இங்க. ரோசோ பியாங்கா. ஓகே. ஏகப்பட்ட பிராண்ட் ஐட்டம் இங்க இருக்கு. 50 ரூபாய்க்கு டை. இந்த கர்டைன் எல்லாம் குவில்ட் எல்லாம் இருக்கு. ஐயோ இதெல்லாம் எவ்வளவுக்கா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்டைன்ஸ்லாம் 100 rupees ரேஞ்சஸ் வரும் உங்களுக்கு, வித் பொறுத்து. ஓகே. எவ்வளவு வித் இருக்கும். அதுவே இன்சைட்ல நீங்க இப்ப எடுப்பீங்கன்னா அங்க 50 rupeesக்கே கிடைக்கும். ஓகே. ஆஃபர் செக்ஷன்ல 50 ரூபாய், இங்க வந்து 100 rupees அந்த ரேஞ்ச். ஓகே. லெதர் பேக்ஸ் எல்லாம் வந்து பிராண்ட் பொறுத்து ஸ்கேன் பண்ணி போடுவோம் ஆக்சுவலா. இது எப்படி இருக்கு அதோட கண்டிஷன் பொறுத்து ரேட்டஸ் மாறும். இது வந்து மேக்ஸிமம் 300 rupees அப்படி வரும். 300 ரூபாய்க்கு லெதர் பேக்ஸ். ஆமா, ஸ்கேன் பண்ணி நல்ல கண்டிஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் போகும், அதோட இமேஜஸ் கிடைக்கும். ஓகே. பேபி சீட்லாம் கூட வச்சிருக்கீங்க. பேபி சீட்லாம் கூட, கார் சீட் கூட நிறைய வரும். 1000 rupees 1500 வரைக்கும் கார் சீட் கொடுத்துருக்கோம். இந்த கிராப் டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிராப் டாப் இருக்கும். அதுதான் பயங்கரமா மூவ் ஆகும். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பார்த்தேன். நிறைய பேர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. நிறைய இப்ப கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்கு, ஆனா கிராப் டாப் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நிஃப்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே இதுக்கு தான் வருவாங்க. நல்ல நல்ல கிராப் டாப்ஸ். இப்போ கிராப் டாப்ஸ்ல என்ன ரேஞ்ச்? 200 ரேஞ்ச் வரும்பா. ஓ நைஸ். ஸ்டார்டிங் 200 ரூபாய்க்கு கிராப் டாப். இது வந்து போர்ட்டபிள் ஆஸ்ட்ரே உங்களுக்கு. இவங்கள வந்து டை அப் ப்ராடக்ட் தான். முதல்ல சொல்லுங்க. இது வந்து ஆக்சுவலா போர்ட்டபிள் ஆஸ்ட்ரே ஸ்டப்னு சொல்லிட்டு. ஓகே. போயிட்டு நம்ம அப்படியே ஓபன் பண்ணிட்டு அப்படியே போட்டு. ஓ நைஸ். இதுவும் ஒரு கொலாபரேஷன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட். இதெல்லாம் நாங்க மெயின்டைன் பண்றதே ரொம்ப கஷ்டம். இது த்ரிஃப்டட்னு சொன்னா நம்ப முடியுதா பாருங்க. கண்டிப்பா ஒண்ணுமே த்ரிஃப்டடுக்கு எந்த அடையாளமே இருக்காது. ஆனா த்ரிஃப்டட் இது. இதுவும் 200 ரூபாய். இது 200 rupees. பிராண்ட் வந்து கோல். ஆஹா, 200 ரூபாய்க்கு ஒரு ஒயிட் டாப் லிட்டரலி ரொம்ப அழகா இருக்கு. பிளேசர்ஸே 350 ரேஞ்சஸ்ல. இதுவே நான் கம்மி சொல்றேன், இதை விட கம்மியா உள்ள இருக்கா, வாங்க போய் பார்க்கலாம். இது உள்ள வந்து இந்த 30 ரூபாய் சொன்னீங்க. ஆமா, எதை எடுத்தாலும். ஆமா, எது எடுத்தாலுமே 30 rupees தான். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ஸ் வந்து லென்த் டாப்ஸ், டி-ஷர்ட்ஸ், கொஞ்சம் லிமிட்டான ஷார்ட்ஸ் எல்லாமே. சாரீஸ் மட்டும் 50 rupees வரும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் பாருங்க. அடடா, இத வாங்கி நான் வந்து ஒரு கவுனே தச்சிடலாம் போல. நீங்க எதுனாலும் அது மாதிரியே பண்ணுவாங்க. லெஹங்கா தைக்கிறதுக்கு எடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி சாரீஸ்லாம் 50 rupees ரேஞ்சஸ் வரும். அடடா, அந்த மாதிரி ஷால் 20 rupees. ஆமா, 20 rupees அந்த மாதிரி ரேஞ்சஸ் வரும். 20 ரூபாய்க்கு இந்த ஷால் சூப்பரா இருக்கு.
இந்த டாப்லாம் கூட இதெல்லாம் நல்லா போட்டுக்கலாம். இதெல்லாம் 30 rupees ரேஞ்சஸ் தான். அடடா, ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டாப்ஸ் அதெல்லாமும் 30 rupees தான்ப்பா. ஓகே, இது எல்லாமே 30 rupees. இதுலயும் பிராண்டட் உங்களுக்கு வந்து இருக்கும். பிராண்டடும் இதுல இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா. ஓகே, வந்து இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கும். எல்லாமே ஆனால் 30 rupees ரேஞ்சஸ் தான் வரும். நிறைய காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு வந்து 30 rupeesக்கு சின்ன சின்னதா ஒரு டெய்லி வேர் யூஸ் பண்ற மாதிரி ஒரு நார்மலானது. இந்த மாதிரி டாப்ஸ்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்டைன்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வரும். சோஃபா கவர்ஸ் அவங்க இதுல செலக்ட் பண்ணிக்கலாம் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா. ஓகே, இதெல்லாமே 30 rupees தான். இதுல ஜீன்ல வந்து பேண்டா வந்தா மட்டும்தான் 50 rupees. ஓ, பிளேசர்ஸ்லாம் வந்து 350 rupees. 350 ரூபாய்க்கு பிளேசரா? பிராண்டிங் இருக்கும். ஓகே, எல்லாமே பிராண்டடான பிளேசர். ஒரு பிளாக் பிளேசர் உங்களுக்கு வந்து 350ல கிடைக்குது. அது மாதிரி இந்த கட் ஆஃப் இந்த பிளேசஸ் இந்த வெஸ்ட் கோட் மாதிரி இதெல்லாம் 350 ரேஞ்சஸ் தான். ஓகே, பே வாட் யூ வாண்ட் செக்ஷன் எடுத்துக்கலாம். மேல இங்க பே வாட் யூ வாண்ட் இருக்கு பாருங்க. ஓகே, நீங்க இது வந்து என்ன வேணாலும் கொடுத்துட்டு 1 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி உங்களோட விருப்பம் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, பே வாட் யூ வாண்ட் செக்ஷன் நல்லா இருக்கே. இதெல்லாம் வந்து நான் வந்து 2010ல நான் போட்டுட்டு இருந்த ஒரு ஸ்டைல். 50 ரூபாய்க்குன்னா கண்டிப்பா வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஏகப்பட்ட ஐட்டம். ஓ, இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு வந்து பேண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப திரும்ப அரேஞ்ச் பண்ணுவாங்க எல்லாமே. நைஸ். சலுகை விலையில் சர்வலட்சணம் நிறைந்த சுபமுகூர்த்த கலெக்ஷன்கள். ஜூன் 30ஆம் தேதி வரை தங்கமயில் வழங்கும் கல்யாண பரிசு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம்.